ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ரன்னிங் அகாடமி. சோ என்ன ஒரு மெமோ வந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இதுதான் என்னோட क्वेश्चन இந்த நேரத்துல. சோ அவங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க, 22ல ஆரம்பிச்சு நாங்க 2க்குள்ள பிசிக்கல் நடத்தி முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதற்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்பப்பெல்லாம் நடத்தணும், முன்னெல்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், அதாவது நடத்தக்கூடிய எல்லா சென்டர்ஸ்லயுமே ஒரே நேரத்திலே ஒட்டுக்கா நடத்துவாங்க. அதாவது அந்த என்டூரன்ஸ் டெஸ்ட், அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், எஃபிஷியன்சி டெஸ்ட்ல ஒண்ணா நடத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஸ்டார் ஈவென்ட்க்கு டேட் கொடுப்பாங்க. இந்த முறை அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க, இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்றது மாதிரி ஒரு மெமோ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்கு, கேர்ள்ஸை பொறுத்தவரையும் 5 சென்டர்ஸ்ல தான் வந்து என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா பிசிக்கலி நடத்த போறாங்க. ஒன்னு ஆவடி, இன்னொன்னு திருச்சி, இன்னொன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு மதுரை, இன்னொன்னு திருநெல்வேலி. சோ இந்த 5 சிட்டிஸ்ல தான் 28, அதாவது ஆவடியில போய் கேர்ள்ஸ் அட்டெண்ட் பண்றதா இருந்தா 28, 29 2 நாளா ஸ்பிளிட் அப் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நடக்கும். சோ இந்த டேட்லயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த டேட்ல உங்களுக்கான என்டூரன்ஸ் டெஸ்ட், அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் டெஸ்ட், அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஸ்டார் ஈவென்ட்க்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் 28ஆம் தேதி போறவங்களுக்கு மேபி 30ஆம் தேதியோ அல்லது 31ஆம் தேதியோ வர சொல்லுவாங்க ஸ்டார் ஈவென்ட்க்கு. மறுபடியும் 29ஆம் தேதி போறவங்களுக்கு அடுத்த நாள் வர சொல்லுவாங்க. சரிங்களா? சோ திருச்சி வந்து பாத்தீங்கன்னா 30, 31ல நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல கேர்ள்ஸுக்கு வந்து 28, 29 நடக்க போகுது. மதுரையில கேர்ள்ஸுக்கு 27, 29 நடக்க போகுது. திருநெல்வேலியில கேர்ள்ஸுக்கு 27, 28ல நடக்க போகுது. சோ இது எல்லாமே வந்து ஃபார் உமன்ஸ்க்கு. பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து கிட்டத்தட்ட 21ல 5 16 இடத்துல நடக்க போகுதுங்க பாய்ஸ்க்கு. சோ சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், வேலூர், தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அத்தனை இடத்துல 16 இடத்துல நடத்தும் போது அவங்க தெளிவா டேட்ல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு மெமோ நீங்க பாத்திருப்பீங்க, கண்டிப்பா குரூப்ல தான் ஷேர் ஆயிருக்கும். சோ இது அவங்க ரெடி ஆனதுக்கான ஒரு அத்தாட்சி தான். சரிங்களா? இப்ப நீங்க ரெடி ஆவறீங்களா? சோ பயப்படாதீங்க, கண்டிப்பா வெல்வது நிச்சயம். இந்த நேரத்துல போயிட்டு அதிகமா நான் ஒர்க் அவுட் பண்றேன், நான் வந்து எப்படின்னா டபுள் ஸ்டார் வந்து நீ முயற்சி வச்சு உன் மனசுல தைரியம் இருந்தாலே கண்டிப்பா வந்துடும். நீ போயிட்டு நான் வந்து எஃபர்ட் போட்டு நிறைய பண்ண போறேன், நான் வந்து ரொம்ப குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கை காலெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப சேஃபா ஜர்னி பண்ணுங்க எங்க போறதா இருந்தாலும். சோ வெல்வது நீயா தான் இருக்கணும். ஓகேவா? வீழ்வது யாரா இருந்தாலும் வெல்வது நீயா இருக்கணும். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால முடியும். முடியாதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துற போறது இல்லை இந்த உலகத்துல. கண்டிப்பா முடியும். ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பா இந்த டேட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்க போறது என்னன்றது தெரியுதா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா என்டூரன்ஸ் டெஸ்ட், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இது மட்டும் தான் நடக்கும். அந்த இது வந்து ஸ்டார் ஈவென்ட்ஸ்ல வந்து இதுக்கு அடுத்த தேதி அவங்களே வந்து ஒன்னு சொல்லுவாங்க. அதுல OMR எல்லாம் ஃபில் பண்ணி அதை பண்ற மாதிரி இருக்கும். சோ நல்லபடியா தைரியமா பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த நேரத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுக்கான கிளாரிபிகேஷன் வீடியோ நான் ஒரு வீடியோ தனியா போடுறேன். சோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரிஜினல்ஸும் எல்லாத்தையுமே. ஏன்னா பக்காவா எடுத்துட்டு போகணும். எந்த ஒரு கேஸ்லயுமே ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடாது. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.